ஜெசிகா 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 ஃபேமஸ் அட்வென்ச்சர். சில நாட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சூரியன் பிரகாசமா இருக்கும், பறவைகள்லாம் பாடும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை வராது, எதிரிகள் கூட அமைதியா இருப்பாங்க. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும். திடீர்னு நீங்க எதிர்பார்க்காதப்போ எல்லாமே உல்டா புல்டாவா ஆயிடும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. சிண்ட்ரெல்லாவை பத்தி நீங்க கதை எழுதணும், அதுவும் நாளைக்கே சப்மிட் பண்ணணும், புரியுதா? மறந்துடாதீங்க. அவங்க என்ன சொன்னாங்க ஷேமன்? சிண்ட்ரெல்லாவை பத்தி எழுதி அதையும் நாளைக்கே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அச்சச்சோ, இத பத்தி நான் மறந்தே போயிட்டேனே. நீ தான் ரிப்போர்ட் எழுத ஆரம்பிச்சிட்டியே. இல்ல புக் படிச்சியா? இல்ல ஆனா ஜெசிகா, இப்ப அந்த புக் உன்கிட்ட தானே இருக்குது. இல்லவே இல்ல. நீ எப்பவுமே உன் ஹோம்வொர்க்க ஒழுங்கா எழுத அப்ப மாட்டே. நீ மட்டும் எழுதி முடிச்சிட்டியா? ஏன் ரிப்போர்ட்ட நான் ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டேன். அப்பாடா, ஒரு நல்ல செய்தி சொன்ன ஷேமன். ஜெசிகா, என் ரிப்போர்ட்ட நீ காப்பி அடிக்க கூடாது. இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. நான் இப்ப என்ன பண்றது? பேசாம என்னோட புக்கை நீயே வச்சுக்கோ. மத்தியானம் படிச்சுட்டு ராத்திரி உட்காந்து எழுதிடு. மத்தியானத்துக்குள்ள இதெல்லாம் என்னால படிக்க முடியாது. சரி, என்ன பண்ண போற? ரொம்ப ஈஸி. வீடியோ கடைக்கு போய் அந்த படத்தை வாங்கி பார்த்தா போச்சு. சிண்ட்ரெல்லா 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 படத்தை மட்டும் காணோம். நான் அந்த படத்தை இங்க பாத்திருக்கேன், ஆனா யாரோ வந்து எடுத்துட்டு போயிருக்கணும். ச்சே, இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? யாரு? அந்த சோம்பேறி பசங்க தான் புக் எழுத இந்த ஈஸி வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் சொல்றது சரிதானே? ஒரு நிமிஷம், நீயும் அவங்கள மாதிரி தானே? ஆனா நான் இன்னும் புக் எடுக்கலையே, அதனால நான் கிடையாது. அப்படின்னா நம்ம மேடம் கிட்ட நீ இன்னும் கொஞ்சம் டைம் கேளு, ஓகேவா? அப்பதான் அந்த புத்தகத்தை படிச்சு உன்னால ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியும். ஆனா என்னால முடியாது. எப்ப பார்த்தாலும் நான் தான் லேட்டா ரிப்போர்ட் குடுக்கறேன். ஆனா உனக்கு தான் வேற வழி இல்லையே. நீ தப்பா சொல்ற ஷேமன். ஜெசிகா, நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னு நீயே பாரு. இங்க பாத்தியா, ஜெசிகாவோட புக் ரெக்கார்டர் கிராஃப். அழகா இருக்குல்ல? இது ரொம்ப ஜீனியஸான மெஷின். இப்ப நான் சிண்ட்ரெல்லாவோட புக் எடுத்துக்கிட்டேனா, இப்போ இதுக்குள்ள போடுறேன். இது உடனடியா புக்க ட்ரிஷ் பண்ணிடும். சினிமா மாதிரியே வா. கரெக்டா சொன்ன. இனிமே ரெக்கார்ட் எழுதுறதுக்காக புக் ஃபுல்லா உட்கார்ந்து மாங்குன்னு படிக்க வேண்டாம். இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு நிம்மதியா உட்கார்ந்து அழகா சினிமா பார்க்கலாம். வாவ். ஏய் மேகன், நீ எப்போ இங்க வந்த? நீ இத பத்தி சொல்லிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன். நான் என்னோட புக்கையும் ட்ரை பண்ணவா உன் மிஷின்ல? மேகன், நியாயமா நீ இங்க எல்லாம் வரக்கூடாது, அது உனக்கே தெரியும். அண்ணா ப்ளீஸ் ஜெசிகா. ப்ளீஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வெளியில போ. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஜெசிகா, நான் நினைக்கிறேன் இந்த புக் ரிப்போர்ட்டுக்காகவே இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன்னு. அப்படித்தானே? கரெக்டா சொன்ன. இதுக்காக தான் கண்டுபிடிச்சேன். ஆனா இது தப்பு. உனக்கு ஏன் தப்புன்னு தோணுது தெரியுமா? ஏன்னா நீ உட்கார்ந்து மாங்குன்னு புக்க படிச்சதுனால. இல்ல, என்னால இதை ஒத்துக்க முடியாது. ஷேமன், ஷேமன், நீ கோவப்படாத. இப்படி என்கிட்ட கோச்சுக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? நிச்சயமா இது உன்னோட புக் ரிப்போர்ட்டுக்கும் உதவியா இருக்கும். தேவையில்லை, நான் நேர்மையான வழியிலேயே படிச்சுக்கிறேன். ஓ இஷ்டம். ஆனா என்னோட வழி ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கிறதெல்லாம் நிலைக்காது, தெரிஞ்சுக்கோ. சில நேரத்துல ஷேமன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவா. ஐ சூப்பரா இருக்கு. என்னோட ஃபேர்டேல் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா மொத்த புக்கையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஃபேர்டேல் பார்க்கணும். என்னோட கண்டுபிடிப்ப நான் முதல்ல பார்க்கணும். வேணும்னா நீ ரொம்ப சமத்தா இருந்தீனா உனக்கு அப்புறமா காட்டுறேன். எப்பறமா? என்னோட வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம். நான் என்னோட புக் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நான் சில கதைகள் மட்டும் தான் படிப்பேன். நீ எப்ப பார்த்தாலும் கடைசி வரைக்கும் வேலையே செய்யாம வெயிட் பண்ற. உன்ன மாதிரி தான். ஆமா. ஏய் ஏய், நான் ஒத்துக்கறேன். ஆனா இப்போ இங்க இருந்து போயிடு. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறேனே. ஐயோ மேகன், சொதப்பாத, இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ். கிடையாது. ப்ளீஸ். முடியாது. ப்ளீஸ். முடியாது. நிறுத்து. நானும் ஜெசிகாவும் கதைக்குள்ளே போயிட்டோம். இங்க நல்லா இருக்கே. இங்க நல்லா இருக்கே. அக்கா, நம்ம நினைச்சதை விட இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா இந்த இடம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பாத்துருக்கேன். ஓஹோ, அப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். நான் பாத்து மேகன். ஓகே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. மேகன், ஒரு நிமிஷம் நில்லு. ஹலோ. ஹலோ, வீட்ல யாராவது இருக்கீங்களா? நான்
நினைச்ச மாதிரியே இருக்கே. என்ன மாதிரி? எனக்கு தெரியும், நாம 2 பேரும் பாரடைலுக்கு உள்ள இருக்கோம். நிஜமா சொல்றேன் ஜெசிகா. நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு, 3 செஸ், பெருசு, மீடியம், சின்னது. 3 கப்லயும் சூப் இருக்கு. இது சூடு, இது சில்லுன்னு இருக்கு, இது நார்மலா இருக்கு. இது பாரு, இது காலியா இருக்கு. அதாவது அந்த கதையில வர மாதிரி. கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது கார்பி தானே? ஐயோ, அவங்களேதான். அப்படின்னா அடுத்து என்ன? 3 காய்ங்க. அம்மா அம்மா இவங்கெல்லாம் யாரு? அது வந்து ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னாச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உன்னோட எந்த விளக்கமும் எடுத்து தேவையில்லை சின்ன பொண்ணு. அப்படின்னா உங்க 2 பேரையும் நாங்க சாப்பிட போறோம். ஓடாதீங்க, நில்லுங்க. என்னால இதை நம்பவே முடியல. ஒரு கெட்ட கனவு உண்மையான மாதிரியே இருக்கு. ஐயோ, ஒருவேளை அந்த ரெக்கார்டோகிராஃப் நம்மள கதைக்குள்ள இழுத்துடுச்சா? அச்சச்சோ அச்சச்சோ, இது கேட்க நம்ப முடியாது. ஆனா உண்மைன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. எனக்கு ஃபேரி டேல்ஸ்னா பிடிக்கும். ஆனா அதுக்குள்ள வரது எனக்கு பிடிக்காது. எனக்கு உன் நிலைமை புரியுது. அட பாத்து, அங்க பாரு, தங்கம் ஜெசிகா. தங்கமே தான். அத போடு. மாட்டேன், இது நானே வச்சுப்பேன். அத உடனடியா கீழே வச்சிடு, சீக்கிரம். என்ன ஆச்சு? யோசிச்சு பாரு மேகன், ஒரு தங்க முட்டை அப்படின்னா ஒரு தங்க வாத்து. தங்க வாத்து யாருன்னு உனக்கு தெரியாதா மேகன்? அந்த பெரிய வருது. நீ சொன்னது சரிதான் ஜெசிகா. நான் தான் உன் மேல பொறாமப்பட்டுட்டேன். ஈஸியா நீ ஜெயிச்சிட்டியேன்னு. ஜெசிகா, நான் தான் உலகத்திலேயே பெரிய மனுஷன். ஒழுங்கா என்னோட வார்த்தை கொடுத்துடு, இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துடும். நல்லா இருக்கே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இது கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. ஜெசிகாவும் மேகனும். ஹாய் மை டியர் ஸ்வீட்டி, நீ இன்னைக்கு உன் கூட ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் சின்ன பொண்ணு கிடையாது. எங்க நீங்க பாட்டி வீட்டுக்கு போறீங்களா? உன்னோட ட்ரிக் எல்லாம் எனக்கு தெரியும். அதை எங்க மேல பயன்படுத்தாத. வந்துகிட்டே இருக்க என் வார்த்தை. நீங்க ஒருத்த பேசிக்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம போய்கிட்டே இருக்க. ஜெசிகா, நம்ம எப்படியோ தப்பிச்சு போகணும். வெளில போறது எப்படின்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? ஷேமன் இருந்தா காப்பாத்துவா. நான் இங்க தான் இருக்கேன், ஆனா எப்படி காப்பாத்துறது? எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. மிஷினை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரிஞ்சா போதும். இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். அச்சச்சோ, யார் இப்படி பண்ணா? நிச்சயமா இது அந்த மிருகமா? இல்ல, யாரோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டனை பிரஸ் பண்ணிருக்காங்க. நம்மள டிவில பாக்குறாங்களா? ஆனா யாரு? நிச்சயமா ஷேமன் தான் இருக்கணும். ஷேமன், ஷேமன் எங்களை காப்பாத்து. ஷேமன் ப்ளீஸ் காப்பாத்து. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, உனக்கு இப்ப என்ன வேணும்? ஒரு சின்ன முத்தம். ஐயே, முடியவே முடியாது. இல்ல 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 இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒரு இளவரசன், சபிக்கப்பட்டிருக்கேன். நீ எனக்கு முத்தம் கொடுத்தா நான் மாறிடுவேன். என்ன சொல்ற? என்ன சொல்ற? முடியவே முடியாது. போய் ஒழுங்கா தண்ணிலே விளையாண்டுடு. ஷேமன், எங்களை நீ பாத்துக்கிட்டு இருந்தா ப்ளீஸ் உதவி பண்ணு. ரெக்டிஃபிகேஷன் சிக்னலை நீ மாத்தி வைக்கணும். ஏய், அப்படின்னா ஷேமனுக்கு என்னன்னு தெரியுமா? சரி, இரு, வேற ஒண்ணு பண்றேன். ஷேமன், ரெட் லைட்ட போட்டு ப்ளூ பட்டன் ப்ளூ அமுக்கு. லிவரை போட்டு ரெட் பட்டன் பிரஸ் பண்றேன். ஐயோ, எங்க இருக்கு? இங்க இருக்கு. இத அழுத்துறேன். அப்படின்னா சரி அழகியே. ஐயோ, அந்த குள்ளநரி மறுபடியும் வந்துருச்சா? சீக்கிரமா ஓடு மேகன். ஓடிட்டேன். நான் என்ன பெருசா கேட்டுட்டேன்? ஒரு முத்தம் தானே, நீ கொடுத்தே ஆகணும். நான் உன்னை விட மாட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஓட வழியே இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கொகை கிட்ட வருவீங்க? ஏய், அவசரப்படாத. அவங்கள நான் தான் முதல்ல பிடிச்சேன். உங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் தான் பிடிச்சேன். ஷேமன், நீ இருக்கியா? அந்த பவர் பட்டனை வேற மாதிரி மாத்தி விடு. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மாத்தி பாக்குறேன். ஜெசிகா, இப்ப என்ன மேகன்? பெரிய மிருகம் இன்னொன்னு வந்துருச்சா? நம்ம காலி, அவ்வளவுதான். ஜெசிகா, நம்ம திரும்பி வந்துட்டோம். ஆமா, திரும்ப வந்துட்டோம். ஓ ஷேமன், நீதான் இதுக்கு காரணமா? நீ காப்பாத்துவனே எனக்கு தெரியும்.
ஆஹா, ஜெசிகா சீக்கிரம் வேலை செய், சீக்கிரமா வேலை செய். இந்த தடவை என்கிட்ட உன்னால தப்பிக்கவே முடியாது. போயிட்டியா? அப்பாடா, ஒரு வழியா எல்லாத்தையும் புக்ல போட்டு அடைச்சிட்டேன். அப்பாடா முடிஞ்சிடுச்சு. நான் அந்த ரெக்கார்டர் கிராஃப அழிச்சிட்டேன். அப்புறம் என்னோட டீச்சர் கிட்டயும் டைம் கேட்டிருக்கேன். புக் ரிப்போர்ட் எழுத இன்னும் 2 நாள் வேணும்னு. லேட் ஆறத பத்தி நான் கவலையே படல. சேமன் சொன்னதும் சரிதான். சில நேரத்துல ஈஸியான வழிகள் கஷ்டமா இருக்கும். ஓ, இன்னைக்கு நான் நிறைய படிக்கணும். என்னோட தங்கச்சிக்கு தான் பெரிய திறமைசாலின்னு நினைப்பு. லா 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 லா. அவ மனசுல பெரிய சூப்பர் பேலே டான்சர்னு வேற நினைப்பு. ஆனா அது உண்மை கிடையாது. அது மட்டும் இல்ல, பெரிய பாடகின்னு வேற நினைப்பு. நா 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 மா லா 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 லா. பாத்தீங்களா? போதாததுக்கு அவளால எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஈஸியா வாசிக்க முடியும்னு நினைப்பு. இந்த கீபோர்ட பாருங்க. பேக் பைப்பையும் அவ விட்டு வைக்கல. மனசுல பெரிய மியூசிக் டைரக்டர்னு நினைப்பு. போதும் மேகன். அம்மா அப்பா, நான் பியானோ சூப்பரா வாசிப்பேன். கேக்குறீங்களா? ஓ, அது சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா, நீ வாசி, நாங்க கேக்குறோம். அப்பா கேட்டுதான் ஆகணுமா? அப்பா, இதெல்லாம் தேவையான யோசிச்சு பாருங்களேன். நீங்க 2 பேரும் அவளை விட பெரியவங்க. நீங்க தானே அவளை என்கரேஜ் பண்ணணும். அவ ஆசைப்படுறாள். நான் நிச்சயமா என்கரேஜ் பண்ணுவேன் அவ வாசிக்காம இருக்கிறதுக்கு. ஓ, என்ன இது? நம்பவே முடியல. அற்புதம். சூப்பர், நல்லாதான் இருக்கு. என்னால நம்பவே முடியல. நிச்சயமா அது அற்புதமா இருந்தது. மேகனோட மியூசிக் டீச்சருக்கு அவ மேல நிறைய நம்பிக்கை இருந்தது. அதனால அவளை காம்படிஷன்ல வாசிக்க இன்வைட் பண்ணாங்க. அடுத்த வார காம்படிஷனுக்காக மேகன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. எனக்கு கூட அவ மியூசிக் பிடிச்சிருந்தது. அச்சச்சோ, என்ன இது? மேகனுக்கு கோல்டுன்னு நினைக்கிறேன். ஜெசிகா, எனக்கு கோல்டு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அத பத்தி கவலைப்படாத மேகன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீன்னா சரியா போயிடும். ஆனா நான் போட்டியில கலந்துக்கணுமே, அது இன்னைக்கு ராத்திரி. இன்னைக்கு ராத்திரியா? சரி, அப்போ நீ கவலைப்படுறதும் சரிதான். ஒரு தடவை வாசிச்சு காட்டு. நீ நல்லா தானே வாசிப்ப. நிறுத்து நிறுத்து. ஆமா, பயங்கர தும்மல் இருக்கே. தும்பிக்கிட்டே என்னால வாசிக்க முடியாது. நீதான் பெரிய அறிவாளியாச்சு, எனக்காக எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டியா? மேகன், ஜலதோஷத்துக்கெல்லாம் நான் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என்ன? நான் இந்த கோல்டையும் ஃபீவரையும் நிறுத்துறதுக்காக ஒரு வித்தியாசமான வழி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். அத ஒரேடியா நிறுத்த முடியாது, ஆனா டெம்பரவரியா நிறுத்தலாம். என்னன்னு உடனே சொல்லு. சரி, இது எப்படி வேலை செய்யும் ஜெசிகா? இது ஜெசிகாவின் ஜலதோஷத்தை சரி செய்யும் மிஷன். ஜலதோஷத்தை என்னால ஒரேடியா நிறுத்த முடியாது, ஆனா இது நம்ம உடம்புல இருந்து உறிஞ்சுக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாரு. இந்த பைப் மூலியமா இவ உடம்புல இருக்க ஜலதோஷத்தை எல்லாம் இழுத்துக்கும். அப்புறம் அந்த பைப் வழியா அது அப்படியே அந்த டப்பாக்குள்ள போய் அடைச்சிடும். நீ தயாரா இருக்கியா மேகன்? இத சம்மதம்னு எடுத்துக்கிறேன். இது ஒருவேளை ஆபத்தா இருந்தா என்ன பண்ண போற? ஷேமன், மருத்துவ உலகத்துல ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ற. நீ ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. உனக்கு ஓ மேல நம்பிக்கை இருக்கா ஜெசிகா? நிச்சயமா இருக்கு. அப்படின்னா நான் ஆரம்பிக்கட்டுமா? ஜெசிகா, இதோ மேகன், இப்ப முடிஞ்சிருச்சு. வேலையை ஆரம்பிக்கலாம். ரெடியா? இன்னும் வேகமா ஷேமன். ஃபுல் எனர்ஜியோட. அற்புதம், வேலை ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர், பாத்தியா? அவ உடம்புல இருந்த அத்தனை ஜலதோஷமும் இங்க இருக்கு. சரி, இப்போ எப்படி இருக்க மேகன்? எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. இன்னொரு தடவை சொல்லு மேகன். எனக்கு விசித்திரமா இருக்குன்னு சொன்னேன். நான் சொல்றது கேக்கலையா? வாய அசையல, ஆனா அவ பேசுறாளே. ஏய், இங்க பாருங்க. ஹே ஜெசிகா, எனக்கு ஜலதோஷம்
எனக்கு ஏதோ விசித்திரமா இருக்கு. விசித்திரமா இருக்கா? நிஜமாவே அப்படிதான் இருக்கு. என்னாச்சு? நான் அங்க என்ன பண்றேன்? நான் அங்க இருக்கேன்னு இங்க என்ன பண்றேன்? என்ன இதெல்லாம்? சொல்றேன், ஆனா பயப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும். நிச்சயமா அலற மட்டும் சொல்லு. அது வந்து இந்த ஒரிஜின மிஷின் உன்னோட கோல்ட் எல்லாம் எடுத்துருச்சு. அது நல்ல விஷயம். சரி, கெட்ட விஷயம்? கெட்ட விஷயம் என்னன்னா, அது ஒண்ணும் அவ்வளவு கெட்ட விஷயம் கிடையாது. அத ரொம்ப சுலபமா சரி பண்ணிடலாம், நீ கவலைப்படாத. என்னாச்சு சொல்றியா? சரி, இந்த உறிஞ்சிற மிஷின் உன் உடம்புல இருக்க பர்சனாலிட்டி எல்லாத்தையும் உறிஞ்சு கடைசியில இந்த டஸ்ட்பின்ல போட்டுடுச்சு. இப்போ நீ டஸ்ட்பின். நான் என்ன டஸ்ட்பினா? நீ கவலைப்படாத, நான் இத சரி பண்ணிடுவேன். உடனே உன்னை மறுபடியும் பழையபடி மாத்திடுறேன். ஜெசிகா, மேகனை காணோம். அச்சச்சோ, இப்ப எல்லாமே சொதப்பலா மாற போகுது. மேகன், மேகன், திரும்பி வா. என்ன கண்டுபிடி ஜெசிகா. கண்டுபிடிக்கிறேன், இரு. கொஞ்சம் நீ பொறுமையா இரு, நான் கண்டுபிடிச்சிடுறேன். மேகன், மேகனோட உடம்புக்கு இப்ப கண்ட்ரோலே இல்ல. அது இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன பண்றது? நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நாம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் வந்தாச்சு. நம்மளோட சூப்பர்மேனும் வந்துட்டாங்க. அவர் இந்த நதி மேல கட்டி இருக்கிற கயிறு மேல நடக்க போறாரு. அத நீங்களே பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே பாருங்க. அவர் ஒவ்வொரு அடியும் நிதானமா எடுத்து வச்சு அந்த கயிறு மேல நடக்கிறாரு. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. ஒரு நிமிஷம், அது என்ன? அது அந்த சின்ன பொண்ணு எதிரில நடந்து போய்கிட்டு இருக்கா. எங்க போறா? என்ன நடக்குதுங்க? இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு நாம யாருமே எதிர்பார்க்கல. ஓ சின்ன போட்டு எங்க வந்த? மேகன், மேகன், நான் எங்க போயிருப்பேன்? நாம தேடி போறதை விட உன்னை வரவழைச்சா நல்லா இருக்கும். ஒரு உடம்புக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்? ஈஸி சாப்பாடு. மேகன், உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? சிக்கன் சூப் தான் பிடிக்கும். அப்பனா உடனே சிக்கன் சூப் செய்வோம். அதையும் போட்டுடு. இதுதான் கடைசி பாக்கெட். நம்பிக்கையோட செய்வோம். சிக்கன் சூப், நீ அவளை தேட ஆரம்பிச்சிடு. மேகன் வராளா? இல்ல, இந்த பக்கம் வரல. நான் எங்க இருக்கேன்? அதோ இருக்க. திரும்பி வா, திரும்பி வா. சரி, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒண்ணாகல. ஆனா ஒன்ன சேர்த்துறேன். மறுபடியும் நாம அந்த ஒரிஜின மிஷனை யூஸ் பண்ணணும். எவ்வளவு நேரம் ஆகும்? மேக்ஸிமம் அரை மணி நேரம். முடியாது. என்ன? நான் போட்டல கலந்தே ஆகணும். லேட் ஆயிடுச்சுன்னா நான் கலந்துக்க முடியாது. ஆனா மேகன், நீ ரெண்டு பாகமா இருக்க. ஒன்னு குப்பை தொட்டியா இருக்க. எனக்கு இந்த சான்ஸ் விட்டா வேற சான்ஸ் கிடையாது. ஓ சரி சரி, அழாத அழாத. நாம இதுக்கு கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும். ஓ, அடுத்த போட்டியாளரை வரவேற்க நான் மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன். மேகன் மெக்பீம் அவளுடைய இசைக்கருவியுடன். நம்ம பொண்ணு ரொம்ப அழகா இருக்கல்ல? நிஜமாவே அழகாத்தான் இருக்கா. ஆனா ஏதோ விசித்திரமா இருக்கா. அவ தலையில குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. ஆமா, அதுதான் வித்தியாசமா இருக்கு. இது வேலை செய்யுமான்னு தெரியலையே. எனக்கு பயமா இருக்கு. நீ வெறும் பயமுறுத்தாத ஷேமன். இப்ப ரெண்டு குச்சி புடிச்சு இதால வாசி. ஐ, என் பொண்ணு அற்புதமா வாசிக்கிறா. ஆமா, நிஜமாவே அற்புதமா இருக்கு. இது வேலை செஞ்சது. எல்லாருக்குமே மேகனோட மேகனோட கனவு உண்மையான மாதிரி இருந்தது அவளுக்கு. ஆனா பாவம், இப்படி தலையில பக்கெட்டோட பண்ணணும்னு அவ ஆசைப்படல. ஆனா எங்களுக்கு நேரமே கிடையாது. மேகனை உடனே ஒண்ணாக்கி ஆகணும். அத்தனை பேர் கை தட்டினது ரெண்டு பேர் பாத்தீங்களா? எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுல. அற்புதம், அற்புதம். நாங்க பார்த்தோம். சரி, இப்போ நேராரு ஆரம்பிச்சிடு ஷேமன். ஓகே, வேலை ஆரம்பிச்சாச்சு.
நிறுத்து. ஏதாவது பேசு மேகன். மேகன், நீ செஞ்ச இந்த வேலையை நான் நிச்சயமா மறக்கவே மாட்டேன் ஜெசிகா. மேகன் பழையபடி மாறிட்டா. நான் நிச்சயமா அம்மா கிட்ட போய் ஏய் 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 என் தங்கச்சி பழையபடியே மறுபடியும் மாறிட்டா. ஜெசிகா, இப்ப என்ன ஷேமன்? அச்சச்சோ, இந்த பாட்டில் உடைஞ்சு போச்சே. அச்சச்சோ, எல்லாமே வெளியில இப்ப வந்துடுச்சு. என்ன ஆகும்? பதில் கிடைச்சிடுச்சா ஷேமன்? அச், நல்லா இருக்கு. அச், கடைசியில எங்க 3 பேருக்குமே ஜலதோஷம் வந்துடுச்சு. இந்த வாட்டி நான் மெஷினை யூஸ் பண்ணல, ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்தேன், நிறைய மருந்து சாப்பிட்டேன். மூக்க பிடிச்சுக்கோங்க, இதோட டேஸ்டே தெரியாது. ஆ. அப்புறம் நிறைய சூப் சாப்பிடணும். ஐ சிக்கன் சூப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜலதோஷம் இப்படி இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். இந்த வேலையை நாம அப்பவே செஞ்சிருந்தா நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன்.